வணக்கம் நண்பா, லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். அடுத்த எஸ்எஸ்சி ஜிடியோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 5, அதாவது நாளைக்கு மறுநாள் வர வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் வேக்கன்சி 46,617 சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவலி ஒவ்வொரு ஃபோர்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி வேக்கன்சி போட்டிருக்காங்க. அதில் பிஎஸ்எஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா 12,076, சிஏஎஸ்எஃப் 13,632, சிஆர்பிஎஃப் 9,410, எஸ்எஸ்எஃப் 1,966, ஐடிபிபி 6,287, அசாம் ரைஃபிள் 2,990, எஸ்எஸ்எஃப் 296. மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா 46,617 வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் யாராச்சும் பார்த்திங்க அப்படின்னா போன எக்ஸாமில் கம்மியாக மார்க் எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி புதுசாக எழுத போகிறீங்க அப்படின்னா இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி போயிட்டுருக்க மாதிரி தான். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஇடி, தேர்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டி, ஃபோர்த்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட். ஸோ இதே மாதிரி தான் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 5 இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஜனவரி இல்லைனா ஃபெப்ரவரியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே நீங்கள் படித்தா தான் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து ரெடியாக முடியும். இந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறதுக்கு ₹100 அப்ளைங் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதுக்கான முழு விளக்கம் நான் வீடியோ போடுறேன். ஓகே, ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.